அந்த உணவில் வந்து கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கணும், ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் கம்மியாக இருக்கணும், அண்ட் ஈஸி டு டைஜஸ்ட் ஃபுட்ஸ். இப்போ ரொம்ப வயசானவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு கஞ்சி போகிறோம் நைட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கஞ்சிங்கிறது செமி சாலிட் ஃபுட்னால ஈஸி டு டைஜஸ்ட். பட் நார்மல் அடல்ட்ஸ் இவங்க என்ன சாப்பிடுவாங்க? இவங்க வந்து காலையில் என்ன பண்ணுறாங்களோ அதே ப்ரோட்டீன் ப்ளஸ் வெஜிடபிள் ப்ளஸ் இட்லி தோசை இல்லை ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் ஆர் இட்லி இது குறையும். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி 2 இல்லை தோசை 2 இல்லை ரைஸ் 3/4 கப் வேக வச்சது இதை சாப்பிட்டுட்டு ஈக்குவல் குவான்டிட்டி ப்ரோட்டீன், அது சாம்பாராக இருக்கலாம், தாலாக இருக்கலாம், ஸ்ப்ரவுட்ஸாக இருக்கலாம், இல்லை இந்த சிறு பருப்பில் பண்ணுற சுண்டலாக இருக்கலாம், இல்லை எக் ஃபிஷ் சிக்கன் இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது, குழம்பு ஃபார்ம் இல்லை கிரில் பண்ணி அந்த மாதிரி சாப்பிடலாம். அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து டபுள் குவான்டிட்டி இருக்கணும். இப்போ 3/4 கப் ரைஸ்னா 1.5 கப் காய் இருக்கணும்.